ஹலோ ஆல், ஹாப்பி போகி டு யூ ஆல். இன்றைக்கி நம்மளோட மெனு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெண்டைக்காய் மோர்க்குழம்பு, வாழைக்காய் கறி, ஆமவடை, சக்கரவள்ளி கிழங்கு பாயசம், பருப்பு போளி, பால் போளி, மாங்காய் இஞ்சி ஊறுகாய். இதான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல வேண்டிய மாவு, அப்புறம் பருப்பு ஊற வைக்கிறது இதெல்லாம் வச்சுட்டோம்னா அது ஊறின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போளிக்கு, பருப்பு போளிக்குரிய ஐட்டம்ஸ் என்ன வேணுங்கிறத சொல்கிறேன். ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். உப்பு, மஞ்சள் பொடி, நல்லெண்ணெய் தான் அதுக்கு யூஸ் பண்ணணும், தண்ணி. இப்போ இந்த மாவில் உப்பு கொஞ்சோண்டு, ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்க போகிறோம். அப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்க போகிறோம். ஏன்னா இந்த மாவு ஒரு 3 to 4 hours ஊறணும். அப்போ தான் அது நைஸ் அண்ட் சாஃப்ட் அண்ட் சாகியாக இருக்கும் நல்லா. அதனால் அப்புறம் முதல்ல தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றி பிசையணும். அந்த எண்ணெய் நல்லா ஊற்றி இந்த நல்லெண்ணெய் ஊற்றி பிசையணும். ஏன்னா அப்போ தான் அந்த நல்லா ஒரு 3 to 4 hours ஊறினதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த எண்ணெய் நல்லா அது மேலே இதுவாகி மேலே அது நல்லா சாஃப்ட் அண்ட் சாகியாக இருக்கும். நான் பிசைஞ்சோன்னா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தோம்னா இப்போ நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு. இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அது மேலே போட்டானா தான் அது நல்ல சாஃப்ட் அண்ட் சாகியாக ஆகும். அது ஊறினதுக்கப்புறம் இது நல்லா ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. நான் அது எப்படி பிசைஞ்சிருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தோம்னா நல்லா ஆயில் கோட்டிங் ஆகி இருக்கு. இப்போ இது ஒரு 3 to 4 hours, மினிமம் 3 hours, மேக்ஸிமம் 4 hours ஊறலாம். 3 to 4 hours இது ஊறட்டும். இப்போ நம்ம அடுத்ததெல்லாமும் ஊற வச்சிடலாம். பருப்புக்கு வடைக்க வேண்டிய பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ வடைக்கு ஊற வைக்க போகிறோம். வடைக்கு ஒரு 1.25 கப்பு நான் ஆம வடைக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அது ஒரு 3 to 3 hours. இந்த மைதா மாவு போலிக்கு ஊறும் இல்லையா, அந்த சமயம் இதுவும் ஊறிடலாம். அப்புறம் பூரணம், பருப்பு போலிக்கு பூரணத்துக்கு ஊற வைக்க போகிறோம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு 3 hours ஊறட்டும். போலிக்குரியது ஊறின்னு இருக்கு. போலிக்கு ஊறுறது மாவு, அதோட பூரணம் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு. இது வடைக்கு, ஆம வடைக்கு ஊறுறது. அடுத்தது இப்போ மோர் குழம்புக்கு வேண்டிய சாமான்கள் நான் சொல்கிறேன். தேங்காய் ஒரு 5 கரண்டி தேங்காய், ஒரு கம்பர் 5 ஸ்பூன் தேங்காய் அந்த எடுத்திருக்கேன். 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பச்சரிசி, அப்புறம் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் தனியா. இதெல்லாம் நம்ம இப்போ ஊற வச்சுக்க போகிறோம். தண்ணி எடுத்து ஊற்றுமா, தண்ணி ஊற்று. இது இப்போ ஊறின்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மோர் குழம்பு பண்ணும்போது. ஸோ ஊற வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஊற வச்சாச்சு. மோர் குழம்புக்கு ஊற வச்சாச்சு, ஆமா வடைக்கு ஊற வச்சாச்சு, மாவு பருப்பு போலிக்குரிய மாவு பூரணம் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல பார்க்கலாம். இதெல்லாம் ஊறின்னு இருக்கட்டும், ஒரு 3 hours ஊறட்டும். அதில் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம குக்கரில் ஒரு 2-3 விசில் வேக விட்டுட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேரட் துருவலில் துருவி வச்சுக்கணும். நான் குக்கரில் வேக வச்சுட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு கேரட் துருவலில் இந்த சக்கரவள்ளி கிழங்கை துருவிட்டு அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாயசம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொன்ன மாதிரி சக்கரவள்ளி கிழங்கை
வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு கேரட் துருவெல்லாம் துருவி வச்சுக்கணும். நான் அது மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். அது 1 கப்பு சக்கரவள்ளி கிழங்குனா அதே அளவு நான் 1 கப்பு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதனால் 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். எந்த அளவு சர்க்கரைக்கு வெள்ளை கிழங்கோ அதே அளவு சக்கரை, நாட்டு சக்கரை போட்டால் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். அதை எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு, குங்குமப்பூ ஆப்ஷனல், அது நெய், அப்புறம் ஏலக்காய், பால் தேவை இருக்கு. இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம் இந்த சக்கரவள்ளி கிழங்குக்கு. முதல்ல எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம அடுப்பை ஏற்றிட்டு முதல்ல அது பண்ண போகிறோம். சக்கரவள்ளி கிழங்குங்கிறது இந்த பாயசம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பாயசம். நம்ம எப்போவுமே எல்லா பண்டிகைகளுக்கும் பால் பாயசம், இல்லை அவல் பாயசம், பயத்தம்பருப்பு பாயசம் இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா. இந்த பாயசம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும். ரொம்ப உடம்புக்கு நல்லது வேற. இந்த சமயத்தில் நிறைய சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கும். இதில் ரொம்ப நல்லது. இது சக்கரவள்ளி கிழங்குங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி கொஞ்சம் சூடாட்டம் நெய். அந்த நெய்யில் நம்ம முந்திரி பருப்பை சூடாட்டம் நெய். இந்த சக்கரவள்ளி கிழங்குன்றது நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியது. இப்போ இந்த சமயத்தில் நல்லா கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பாயசம் பண்ணி சாப்பிடலாம். ஹெல்த்துக்கு ஹெல்த்து ப்ளஸ் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பாயசம். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து இந்த முந்திரி பருப்பை போட்டு முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு வந்து நம்மளுக்கு நல்ல இதுவாகிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டுலாம். அதை எடுத்து வச்சுட்டு அதே இந்த இதில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு நம்ம மசிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதில் ஒரு வதக்கிட்டு நல்லா அது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது செய்யலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அந்த நல்லா ஒரு பெரட்டிக்கலாம் கொஞ்சம் நல்லா. இப்போ வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா பெரட்டியாச்சு. நம்ம எந்த அளவு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்தோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரை. இது வெல்லம் போடலாமான்னா வெல்லம் போடலாம். ஆனால் அதை விட நாட்டு சர்க்கரை தான் நல்லாயிருக்கும். இப்போ இதோடு இது நல்லா கலந்து கிளறணும். நல்லா கொதிக்கணும். அது நல்லா கலந்து அது இதுவாகும். ஹெல்த்துக்கு ஹெல்த், அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது நல்லா கொஞ்சம் சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அது நல்லா சேர்ந்து வந்துடுது. இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். இங்கே பால் ஒரு 1/2 லிட்டர் பாலை நான் முன்னாடியே காய்ச்சி வச்சுருக்கேன். ஆனால் அந்த காய்ச்சினதை சூடு பண்ணணும். இது ஆறணும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு நம்ம பண்ணது வந்து ஆறணும். இது வந்து நல்லா சூடு பண்ணணும். இது ரெண்டுமே சூடாக இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் சூடாக போட்டோம்னா திரிஞ்சு போயிடும். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கும் சூடாக இருந்து பாலையும் சூடாக வச்சுருந்தோம்னா ரெண்டும் ஹாட் சேர்ந்ததுன்னா கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால இதை நல்லா கூல் டவுன் பண்ணிடலாம். இப்போ இந்த கூல் டவுன் ஆகட்டும். இந்த கூல் டவுன் ஆகிற நேரத்தில் இந்த பால் ஏற்கனவே காய்ச்சின பாலை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது சூடான உடனே பார்க்கலாம். அதுக்குள்ளே இதுவும் ஆறிடும். இப்போ இந்த பால் வந்து நல்லா சூடாகிடுது. இங்கே பார்த்தோம்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு நாட்டு சக்கரை இது பண்ணியிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுது. இப்போ முதல்ல நம்ம இந்த பாலில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டு கலந்துக்கலாம். ஃபியூ ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் குங்குமப்பூ
அது கொஞ்சம் கலக்கட்டும். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு இதை வந்து நம்ம அதில் போட்டு கலந்து விடலாம். நல்லா போட்டு அதை கலந்துடணும். நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் இருங்க. இதுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் இது இப்போ நல்லா கிளறிக்கணும். நம்ம இது நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அது வந்ததுக்கப்புறம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம அந்த முந்திரி பருப்பை போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இப்போ இதில் நல்லா சேர்ந்து நல்லா ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முந்திரி பருப்பு போட்டு நம்ம இறக்க போகிறோம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ அது நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறோம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் ரெடி ஆகிடுது. நீங்களும் அதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான பாயசம். இப்போ அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். அடுத்தது நம்ம வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ண போகிறோம். இப்போ அதை பார்க்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, கடுகு. நான் சொன்ன மாதிரி அரைக்கிறதுக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, 2 வத்த மிளகா, 2 பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி விரை, அதுக்கப்புறம் தேங்காய், ஜீரகம், இதெல்லாம் வந்து ஊற வச்சுருந்தேன். துவரம்பருப்பு, 2 பச்சை மிளகா, 2 வத்த மிளகா, இஞ்சி, தனியா, ஜீரகம், அரிசி, துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்துட்டு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம சாமான்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, தனியா, ஜீரகம், துவரம்பருப்பு, அரிசி, மிளகாய் வத்தல், தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துட்டோம். இந்த அரைச்சதையும் இந்த மோரையும் கலந்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெண்டைக்காயை எண்ணெய் விட்டு வதக்கிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போது இல்லை, இப்போ இந்த வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த மோரையும் இதையும் கலந்துடலாம். நம்ம வெண்டைக்காய் வதங்கினோன்னா இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய்க்குரிய உப்பை கொஞ்சம் போட்டுருவோம் நம்ம. ஏன்னா காய்க்கு உப்பு பிடிக்கணும் இல்லையா, அதனால் இந்த வெண்டைக்காய்க்குரிய உப்பை போட்டுடலாம்.
வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து ஆயிடுத்து. அதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து கல்சட்டியில் பண்ண போகிறோம் மோர் குழம்ப. மோர் குழம்பு எடுத்து கல்சட்டியில் ஊற்றிட்டு இந்த இதையும் அலம்பி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காயும் எடுத்து போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போடணும். இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பு போடணும். ஏற்கனவே காய்க்கு வேண்டிய உப்பு போட்டுட்டோம். இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பு போடணும். இப்போ இதை நம்ம வந்து இந்த கல் சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சு மோர் குழம்பு ஒரு கொதி தான் வரணும். மோர் குழம்ப ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, அப்புறம் திரிஞ்சு போயிடும். அது திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அது அப்படியே பொங்கி ஒரு நுரை வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியது தான், மோர் குழம்பு முடிஞ்சிடும். அதை நுரைச்சி வரட்டும், அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இந்த மோர் குழம்பு வந்து நல்லா கொதி வந்துடுத்து. இவ்வளோ தான் பண்ணணும், இதுக்கு மேலே கொதி விடக்கூடாது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இங்கே தேங்காய் எண்ணெய் காய வச்சுருக்கோம். இதில் கடுகு, முதல்ல தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுத்து கடுகு போடுவோம். கடுகு வெடிக்கட்டும். இந்த கடுகு இந்த கடுகு வெடிச்சுட்டு இப்போ இதில் வந்து பெருங்காயம் போட போகிறோம். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு கருகப்பிலை போட போகிறோம். இதை எடுத்து அப்படியே நம்ம மோர் குழம்புல ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ இதில் வந்து கொத்தமல்லியை மேலே தூவிட வேண்டியதான். இப்போ வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. ரெண்டாவது ஐட்டம் சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் ஃபஸ்ட் ஐட்டம் ரெடி ஆகிடுது. வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட்டு ஐட்டம் வந்து வாழைக்காய் கறி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.